ராஜஸ்தான் விசஸ் எல்எஸ்ஜி கிட்டத்தட்ட லாஸ்ட் பால் வரை மேட்ச் போச்சு. இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து கையில இருந்த மேட்சை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ராஜஸ்தானுக்கு டெப்ளீட்டட் சைடு. சாம்சன் இல்லை, ஓகே, பேட்ஸ்மேன் இல்லை, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு அருமையான ஒரு பையன் கிடச்சிருக்கான், அடுத்த டெண்டுல்கர். ஓகே ஓகே, வைபவ் சூரியவன்ஷி. ஆமாம், ஒரு அம்மாதமான பிளேயர், கவலைப்படாமல் அடிக்கிறான். ஜெய்ஸ்வாலை வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அடிக்கிறான், பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிறாரு. அதுதான் ஜெய்ஸ்வால் ஆச்சரியப்படுற அளவு. அண்ட் பார்த்தா தெரியுது பால்வடி முகம், ரொம்ப சின்ன பையன், 14 வயசு தான், யங்கஸ்ட் டு பிளே, பட் பிரில்லியன்ட். அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஈவன் சாம்சன் வந்தால் கூட அவரை ட்ராப் பண்ணக்கூடாது, அது வச்சுக்கணும். பட் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க நல்லா விளையாடினாங்க, அதுதான் அது. அண்டு என்ன கொஞ்சம் ப்ராப்ளம்னாக்க, அந்த கடைசியில் அன்லக்கி, அந்த ஹெட்மேயர் வந்து அந்த கேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப அன்லக்கி. ஏன்னா பாலை லெக் சைடில் போட்டான் இவன் ஆவேஷ் கான். ஹெட்மேயர் பேட்டிங், ஹெட்மேயர் லெக் சைடில் நல்லா அடிப்பார். ஆனால் அவர் நல்லா அடித்தார். அவர் பேட் லெக் என்னன்னா நேர ஷர்துல் டாக்கூர் கையில் போய் வந்து, ஷர்துல் டாக்கூருக்கு வந்து கேட்சை பிடிச்சப்போ தான் எங்கே இருக்கேன்னே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் பால் வந்தது, கையில் மாட்டிக்கிச்சு. பால் காட் ஹேண்ட் சொல்லலாம். இதோட அவர் பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை வந்து பிடிச்சிட்டு அப்புறம் ஆடிப்பட்டார் அவர். அதுதான் பேட் லக் ஆஃப் இது. ஓகே, அதுதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட். ஓகே, சூரியவன்ஷியோட அரைவல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இல்லை, அது என்னன்னா இப்போ என்ன பண்ணணும், அவரு ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா பேட்ல படுறது. there will be a time பேட்ல படாது. ஓகே, அப்போ டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த என்னென்ன ஃப்ளா இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக விளாடணும். அங்கே தான் இருக்கு, அங்கே தான் இந்த இவங்க டேர்ன் பண்ணணும், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும். அது பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஓகே, எல்எஸ்ஜியோட பேட்டிங், எல்எஸ்ஜி பேட்டிங் இன்னைக்கு ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் இன்னைக்கு. அதாவது ஆஸ் யூஷுவல் மார்க்ராம் இது நல்லா விளையாடினாரு, மார்ஸ் ஃபெயிலியர், பூரான் உடனே ஃபெயிலியர். ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க 2 பேர் தான் அவங்க வந்து கலக்குவாங்க, ஆப்போனண்ட்டை வந்து அழ விடுவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் 2 பேரும். ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் வந்து இவங்க 2 பேர் தான் அடிச்சு ஒரு இது வழி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் ஃபெயில் ஆனோடனே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. பந்த் ஆஸ் யூஷுவல் அவர் பேரை காப்பாற்றிட்டாரு. என்ன 10 ரன் அடிக்க மாட்டேன் இந்த வருஷம் அப்படின்ட்டு சபதம் பண்ணிட்டு விளையாடுறாரு. ஆயுஷ் பதோனி பேட்டிங், ஆயுஷ் பதோனி நல்லா விளையாடினாரு, மேக்கப் பண்ணாரு. முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா விளையாட்டு, அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணாரு. அப்துல் சமாத் வந்ததுலேருந்து அடிச்சாரு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் மில்லர் ஷுட் கம் ஏர்லி. ஏன்னா மில்லர் வந்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருப்பார், அதுதான் ஒரு பியூட்டி அவர்கிட்ட. இல்ல நேத்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டிம் டேவிட் வந்து ஆடி கொடுத்து. எக்ஸாக்ட்லி, அது நான் டிம் டேவிட் போது மில்லர் பேர் சொன்னேன். ஆமா ஆமா, அதே மாதிரி இப்போ மில்லர் வந்து டிம் டேவிட் மாதிரி அவரை வந்து முன்னாடி அனுப்பணும் கண்டிப்பா. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஹெட்மேர் அந்த மாதிரி சில பேர், ரிதர்ஃபோர்டு அவங்களாம் பார்த்தா, அவங்களாம் என்னன்னாக்க இந்த 4-5 ஓவரோட ஹாப்பியா இருப்பாங்க விளையாடுறதுக்கு. வேற மில்லரும் அந்த மாதிரி இல்லை. மில்லரும் டிம் டேவிடும் தே கேன் பிளே ஃப்ரம் பவர் பிளே. ஓப்பனிங் வந்து கூட விளையாடக்கூடிய ஆளுங்க அவங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் ரீசெண்டா அதுல. அதனால வந்து டெஃபினட்டா வந்து அவர் முன்னாடி வரணும். ஏன்னா அவர் முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் சரி இது நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறமா கடைசியில் அப்துல் சமாத்லாம் இருக்காரு. அப்துல் சமாதுக்கு வந்து 10 ஓவர் கொடுத்தாலும் சரி, 4 ஓவர் கொடுத்தாலும் சரி, அவர் அடிக்க போறாரு. அதனால அவர் கடைசியில் வச்சது நல்லது. ஓகே, ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஓகே, இன்னைக்கு ராஜஸ்தானோட பவுலிங், சந்தீப் சர்மா இன்னைக்கும் சொதப்பிட்டார். சந்தீப் சர்மா முடியாது சார், அந்த பேஸ்ல மெயின்டைன் பண்றது கஷ்டம். பட் அவருக்கு வந்து ஸ்விங் ஆக மாட்டேங்குது பால், அதுதான் ப்ராப்ளம். யூஸ்வலா வந்து நியூ பால்ல போட்டு ஸ்விங் பண்ணுவார் நல்லா. இந்த வருஷம் ஸ்விங் ஆக மாட்டேங்குது பால். ஓகே, அது ஏன்னு தெரியல. அது இன்னொன்று எனக்கு என்ன நோட் பண்றேன்னா, ராஜஸ்தான்ல வந்து பவுலர் காம்பினேஷன்ஸ் வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரி 5 பேர் இருக்காங்க. ஓகே, நல்லா போடுறாங்க, ஆனா வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. மாத்தணும்னு நினைச்சாலும் முடியாதோ அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் ஆப்ஷன்னா உள்ள இருந்து யாராவது புது ஆள் எடுக்கணும். இப்ப இருக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். ஏன்னா இதுல வந்து 2 வந்து அறகுறையா இருக்கு. ஒன்னு சந்தீப் சர்மா, 2வது தேஷ்பாண்டே. இவங்க 2 பேரும் நாட் ரிலேபிள். ஏன்னா இவங்க நிறைய ரன் கொடுக்குற டைப்பு. மற்ற 3 பேரும் இஸ் ஓகே. ஓகே, ஏன்னா அஸ்ரங்கா டெஃபினட்டா இஸ் அ குட் பவுலர். அண்ட் தீக்ஷனா எப்படியும் போட்டுருவாரு. அண்ட் தீக்ஷனா நியூ பால் வேற போடுறாரு அழகா. அண்ட் ஆர்ச்சர் அஃப்கோர்ஸ் கிரேட்டஸ்ட் பவுலர். ஸோ வேற உள்ள யாராவது இருந்தானாக்க அவங்கள கொண்டு வரலாம்.
பரூக்கி இருக்காரு. ஃபருக்கி இருந்தாக்கா அஃபாக்கா ஃபாரினர் இருக்காரு. ப்ராப்ளம் வருது. ஓகே. ஃபருக்கி ஆர் ஆர்ச்சர் 2 பேர்ல ஒருத்தர் தான் விளையாட முடியும். ம். அதனால ப்ராப்ளம் அது. ஓ. So, ராஜஸ்தான் ராயல் வந்து ஆப்ஷன்ல சரியா பண்ணல. அவங்களும் ஆக்ஷன்ல பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க ஒன் ஆஃப் த த்ரீ ஆ. டீம்ஸ் ஆ. ஆப்ஷன்ல கோட்டை விட்டது. ஸோ அதனால டெஃபினட்டா அவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே. அண்ட் இது வேற சாம்சன் வேற இல்லை. ம். அப்புறம் பட்லர் அவங்க விட்டுருக்கவே கூடாது. ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது. ரீட்டைன் பண்ணிருக்கணும். ம். ஆக்ஷன் இல்லை, முதல்ல ரீட்டைன் பண்ணிருக்கணும். எவ்வளோ அடிச்சு கொடுத்துருக்காரு, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப தப்பு. ஓகே. எல்எஸ்ஜியோட பவுலிங் லாஸ்ட்ல வந்து திரும்ப புல் பேக் பண்ணி கொண்டு வந்து எல்எஸ்ஜி bowling வந்து சர்ப்ரைசிங். இந்த பிரின்ஸ் ரொம்ப நல்லா போட்டார் இன்னைக்கு. ம். ஆனா முதல் மேட்ச் சரியா போடல அவரு. இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டார், ரொம்ப அருமையா போட்டாரு. ஆவேஷ்கானும் நல்லா போட்டார் இன்னைக்கு. நான் எப்பவுமே ஆவேஷ்கான் தண்டன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து சத்தம் தான் போடுவார் வழிய பால் வந்து எங்காவது போடும், டைரக்ஷன் இருக்காது. ஜெய்ஸ்வால் போல்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஜெய்ஸ்வால் மிஸ்டேக் இது. நகர்ந்து போய் பாலை விட்டார். நகர்ந்து போய் அடிக்க ட்ரை பண்ணி போல்ட். அது வந்து இட்ஸ் நாட் கிரெடிட் டு பவுலர். இவரோட அப்படியே கிளீனா 3 ஸ்டெப் விட்டுட்டு வெளியே வந்து அது வந்து ஆக்சிலேட் பண்ண போனார் அவர். ஏன்னா இந்த ரன் வரேன்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து அந்த ஹெட்மேயர் அந்த இன்ச் அவுட் ஆனதுதான் பயங்கர டேர்னிங் பாயிண்ட். அதுதான் வந்து பேட் லக் ஃபார் ராஜஸ்தானோட பேட் லக் கண்டினியூ ஆகுது. இவ்வளோ டிப்ளீட்டட் சைடை வச்சுட்டு இவ்வளோ நல்லா கடைசி வரைக்கும் போராடினவங்க கடைசியில் ஒரு ஃபியூ பால்ஸில் அவங்க தோத்தது ரொம்ப. ஓகே. லாஸ்ட் பால் இல்லை, நான் என்ன சொல்றேன்னாக்கா இந்த ஃபியூ பால்ஸ் முன்னாடி இவர் அவுட் ஆகாமல் இருந்தனாக்கா வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஹெட்மேயர் இல்லைன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலே 4 போயிருக்கும். ஏன்னா அது புல்லட் மாதிரி போச்சு. அது சதுலுக்கு கண்ணே தெரியல பால் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு என்னமோ ஃபேஸை கவர் பண்ணாரு, பால் கையில் இருக்கு. அவ்வளோதான். இது திஸ் ஹேப்பன்ஸ் கிரிக்கெட்ல தான். T20ல இது நிறைய ஆகும். ஓவராலா ராஜஸ்தான் விசஸ் எல்எஸ்ஜி. ராஜஸ்தான்ல வந்து ஆக்சுவலா சூப்பர் ஓவர் வந்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதுல டிசைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா 2 பேரும் நல்லா விளையாடுனாங்க. 2 பேரும் ஓவர் வந்து என்ன பண்ண திரும்ப அவங்க வந்து அதுலயும் சொதப்பினாக்க போறாங்க. அதுலயும் சொதப்பினாக்க என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னாக்க அவங்க ஃபைட் பண்ணதுக்கு ஈக்குவல் ஸ்கோர் வந்துருக்கலாம். ஓகே. அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க 2 சின்ன பசங்க, ஜெய்ஸ்வால் அண்ட் திஸ் பாய். அது வந்து ஆடி போயிட்டாங்க பந்த் மூஞ்சிலாம் ஒண்ணுமே. அதுவும் அவர் ஓனர் அங்க உட்காந்து அப்படியே கடுப்புல இருக்காரு, பல்லெல்லாம் கடிச்சுட்டு இருக்காரு அவர் ஓனர், நல்லா தெரியுது அது. அதனால டெஃபினட்டா ஆடி போயிட்டாங்க. இவ்வளவு நல்லா ஃபைட் பண்ண ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் பண்ணி வந்திருந்தாக்க முடிச்சிடலாம். ஓகே சார். மீண்டும் சந்திக்கலாம்.